ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாம் 2026ஓட முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். விபிஜி ராம்ஜி திட்டம் 2025 பற்றி உங்களுக்கு தெரியும். இது வந்து ஜூலை 1, 2026 முதல் அமலுக்கு வருது. எதிர்கட்சிகளோட பல மாநிலங்களோட எதிர்ப்பு மீறி அமலுக்கு வருது. ஜூலை 1ல இருந்து அமலுக்கு வர்றதா மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இது ஆல்ரெடி உள்ள ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் தான். அதோட பழைய பேர் என்ன அப்படின்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், எம்ஜி நரேகா திட்டம்னு சொல்லுவோம். இந்த ஸ்கீமை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டோம். கிராமத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஸ்கீம் தெரிஞ்சிருக்கும். டைரக்டாகவே அவங்க பார்த்துருப்பாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா வளர்ச்சியடைந்த இந்தியா விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப கிராமப்புற வளர்ச்சி மற்றும் மேம்பாடு, இதுதான் இந்த ஸ்கீமோட நோக்கம். விபிஜி ராம்ஜி 2025 சட்டம் ஆல்ரெடி இருந்த ஸ்கீம் தான். அதோட நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி 100 நாள் வேலை திட்டத்தோட நேமை மாற்றிருக்காங்க. அதுக்கு அதில் உள்ள கொஞ்சம் அம்சங்களையும் மாற்றிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதுக்கு அடுத்து பார்ப்போம். இந்த திட்டத்தோட நிதி பகிர்வு எப்படி இருக்கு அப்படின்னா மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% கொடுக்கறதா இருக்கு. அடுத்து வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் எல்லா பகுதிகளில் உள்ள உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போன்ற யூனியன் பிரதேசங்கள்ல மத்திய அரசோட பகிர்வு வந்து 90%, மாநில அரசோட நிதி பகிர்வு 10%, நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2026-27 ஆண்டுல நிதியாண்டுல இதோட நிதி ஒதுக்கீடு எவ்வளோன்னு பார்த்தா 95,692.31 கோடி. மாநிலங்களோட பங்கையும் சேர்த்தா 1.51 லட்சம் கோடிக்கும் அதிகமாக ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசோட ஒதுக்கீடு என்ன அப்படின்னு பார்த்தா 7,957.57 கோடி. தமிழக அரசு ஒதுக்க வேண்டிய 5,305.04 கோடி. டோட்டலாக தமிழ்நாடுக்குன்னு ஒதுக்கியிருக்க நிதி அப்படின்னு பார்த்தா 12,642 கோடி. மாநில பகிர்வையும் சேர்த்து நிர்ணயிச்சிருக்காங்க இந்த அமௌண்ட். வேலை உத்தரவாதம் எத்தனை நாள் அப்படின்னா 125 நாட்களுக்கு வேலை உத்தரவாதம் உண்டு. வருடத்துல 125 நாட்களுக்கு வேலை உண்டு. தினக்கூலி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ரூபாய் 327 கொடுக்காங்க. இந்த மசோதா 2025 டிசம்பர்ல நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் நிறைவேற்றப்பட்டு 2025 டிசம்பர் 21 குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் சட்டமானது 2026 ஜூலை 1 முதல் அமலாக்கப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பழைய 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோமா. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட மசோதா டிசம்பர் 2004 மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. அப்போ இருந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால கொண்டு வரப்பட்டது. இது எதை பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகி கொண்டு வந்தாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தை ஈர்க்கப்பட்டு தான் இந்த சட்டத்தை வந்து செப்டம்பர் 2005 நிறைவேற்றினாங்க. அதுக்காக ஒரு அறிக்கையும் வெளியிட்டாங்க, இந்த சட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு. 2006 பிப்ரவரி 2 அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தி அவர்களால் ஆந்திர பிரதேசம் பங்களப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல தான் முதலாக தொடங்கப்பட்டது. ஆரம்பத்துல 200 மாவட்டங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதோட நிதி ஒதுக்கீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்துல 15,000 கோடி, பின்னர் 86,000 கோடி வரைக்கும் அதிகரிச்சது. பெயரோட மாற்றம் வந்து இந்த திட்டத்தோட பெயர் மாற்றம் வந்து 2010 நடந்தது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் என 2010 பெயர் மாற்றப்பட்டது. ஃபர்ஸ்ட் என்ன பேர், இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் தான் இருந்துச்சு. மகாத்மா காந்தி அவர்களோட பெயர் சேர்க்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தா 2010. அடுத்து இந்த திட்டத்தை பற்றி நிறைய புகார்கள் வர ஆரம்பிச்சது. ஒன்று என்னன்னா ஊழல், 2வது கூலி, 3வது வேலை வழங்காமலேயே வேலை வழங்குற மாதிரி தவறான கணக்கு எழுதுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் எழுந்துச்சு. இந்த புகாரை சரி செய்யறதுக்கான முயற்சி எடுத்தாங்க. 2வது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல இந்த புகார்களை சரி செய்ய அப்போதைய திட்டக்குழுவின் உறுப்பினராக இருந்த நிதிஷ் ஷா அவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டாங்க. இப்போ வந்து மக்களோட வங்கி கணக்குக்கு டைரக்டரா அவனுக்கு கூலித்தொகையை வர வச்சிருக்காங்க.
இது எதனால சாத்தியமாச்சுன்னு பார்த்தா ஜன்தன் யோஜனா மூலமா தான் சாத்தியமாச்சு. அனைவருக்கும் வங்கி கணக்கு தொடங்கப்பட்டது. அதுல நேரடியாக கவர்மெண்டோட கூலித்தொகை மக்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்து இந்த திட்டத்தோட மாபெரும் வெற்றி என்னன்னு பார்த்தா COVID-19 காலத்துல வேலைவாய்ப்பு ரொம்ப நெருக்கடியா இருந்தது. நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு இல்லாம இருந்துச்சு. அந்த டைம்லயும் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல வேலைக்கான தேவை அதிகரிச்சுதான் இருந்துச்சு. இன்னொன்னு என்ன இதோட சாதனை என்னன்னு பார்த்தா 2020 to 21 ஆண்டுல இந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு 1,11,000 கோடியா அதிகரிச்சு சாதனை அளவா இருந்துச்சு. அடுத்து பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிற விதமா இந்த திட்டம் செயல்படுது. இந்த வேலை வாய்ப்புல பெண்களோட பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா 56%. இதுல பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர் எண்ணிக்கைன்னு பார்த்தா 12 கோடி. இந்த திட்டத்தை நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க. அதுல ஒருத்தர் யாரு அப்படின்னு பார்த்தா ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ், பொருளாதாரத்துல நோபல் பரிசு பெற்றவர். 2016 ஆண்டுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இந்தியாவில இருந்து வந்த ஒரு மிக புதுமையான திட்டம். உலகம் முழுவதற்கும் இது ஒரு பாடமாக உள்ளது என்றார். அடுத்து உலக வங்கி எப்படி சொன்னாங்க அப்படின்னா 2015 உலக வங்கி இதை உலகின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு திட்டம் என்று கூறியது. அடுத்து பிபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு இப்போ எதிர்கட்சிகள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்காங்க அப்படின்னு பார்த்தா மெயினா 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, மாநிலத்தின் நிதி பகிர்வு அதிகமாகுது, அதனால 40% கொடுக்க சொல்றாங்க. அதனால மாநிலத்தோட நிதிச்சுமை அதிகமாக வாய்ப்பு இருக்கதாகவும், 2வது மகாத்மா காந்தியின் அவர்களோட பெயரை நீக்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு. இன்னொன்னு, கிராம உள்கட்டமைப்பு, நீர் பாதுகாப்பு போன்ற பணிகளுக்காக தான் பழைய திட்டம் இருந்துச்சு. ஆனா இப்ப அது கூட நீர் ஆதாரங்கள், சாலைகள், டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, கிராமப்புற வீட்டு வசதி ஆகியவற்றுடன் இணைக்கிற மாதிரி இந்த திட்டத்தை இருக்கிறதுனால இது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை இப்போ இதோட நிதி திசை திருப்பி விட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம் இருக்கு. இந்த திட்டங்களுக்கு இந்த திட்டங்களுக்கெல்லாம் ஏற்கனவே நிறைய துறைகளும் இருக்கு, திட்டங்களும் இருக்கு. அதனால இந்த 100 நாள் திட்ட நிதி வேற திட்டங்களுக்கு போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் நிலவுது. இதனாலதான் எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்காங்க. இந்த திட்டத்துல மொத்த வேலைகள் என்னன்னா அப்படின்னு பார்த்தா 262 வகை வேலைகள் இருக்கு. 164 விவசாயம் தொடர்பான வேலைகள் இருக்கு. இந்த வேலை வாய்ப்புல வேலை பெற உரிமை எல்லாருக்கும் இருக்கு. 15 நாட்கள் வேலை கேட்டும் கிடைக்காத பட்சத்துல அவர்களுக்கு வேலையின்மை படியையும் நிர்வாகம் வழங்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த உரிமையும் மக்கள் பெறுறாங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விபிஜி ராம்ஜி ஸ்கீம் அண்ட் 100 நாள் வேலை திட்டம். இதோட முக்கிய வேறுபாடுகளை பார்க்க போறோம். ஒரு 5 வேறுபாடு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, வேலை நாட்கள் விபிஜி ராம்ஜில 125 நாட்கள், 100 நாள் வேலை திட்டத்துல 100 நாட்கள் இருக்கு. அடுத்து நிதி பகிர்வு. விபிஜி ராம்ஜி திட்டத்துல மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% பகிர்வு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதே 100 நாள் திட்டத்துல கூலி 100% மத்திய அரசு தான் கொடுத்தது. பொருட்செலவுல 75% மத்திய அரசு கொடுக்கும். அதுல ஒரு 25% மட்டும் மாநில அரசு கொடுக்கும். அதாவது மொத்த செலவுல ஒரு 10% தான் மாநில அரசு செலவழிக்கிற மாதிரி இருந்துச்சு. உபகரணங்கள் அந்த மாதிரி விஷயத்துல மட்டும் ஒரு 10% மாநிலம் கொடுக்குற மாதிரி இருந்தது. கூலி ஃபுல்லாவே மத்திய அரசு தான் கொடுத்துச்சு. அடுத்து 100 நாள் வேலை திட்டத்துல கண்காணிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா வருகை பதிவேடு மூலமாகவும், அதுக்கடுத்து மொபைல் ஆப் மூலமாகவும் வருகையை பதிவு செஞ்சாங்க. விபிஜி ராம்ஜி திட்டத்துல பயோமெட்ரிக் வருகை பதிவேடு தான். ஃபிங்கர் இருப்பாங்க இல்லையா, ஃபிங்கர் வச்சு அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் அடிப்படையிலான டிஜிட்டல் கண்காணிப்பு நடக்குது. 5வது டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, மாநில தன்னாட்சி. உள்ளூர் தேவைக்கேற்ப பணி தேர்வு மாநிலம் கையில இருந்தது. அடுத்து மாநில அரசோட திட்டங்களுக்கும் இந்த பணியாளர்கள் பயன்படுத்தப்பட்டாங்க, இந்த தொழிலாளர்கள். இப்போ இருக்க விபிஜி ராம்ஜி திட்டத்துல மத்திய அரசோட வழிகாட்டுதலும் அனுமதியும் இல்லாம மாநிலங்கள் தன்னிச்சையா பணிகளை தேர்வு செய்ய முடியாது. இது மாநில தன்னாட்சி பாதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க. அடுத்து சிலபஸ்ல இந்த டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தா மத்திய அரசு திட்டங்கள், இந்திய பொருளாதாரம், அடுத்து இதுல வேலை வாய்ப்புங்கிற டாபிக்ல கவர் ஆகும். வறுமை ஒழிப்பு, வேலை வாய்ப்பு இந்த மாதிரி ஸ்கீம்லாம் கவர் ஆகும். அடுத்து பெண்களை பத்தி எழுதணும் அப்படின்னா பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது, அதுக்கு பெண்களை பத்தி எழுதுறது.
இப்போ சோசியல் எக்ஸ்சேஞ்ச் டாப்பிக்லையுமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். 56% யார் இருக்காங்க, பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டா எல்லாமே அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நம்ம குரூப் 2 மெயின்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகிற லெவலில் தான் இந்த டாப்பிக்கை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்குற மாதிரியான வீடியோ உங்களுக்கு வரும். அதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள்.